செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு நடத்திய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் காலாவதியான தின்பண்டங்கள் விற்கப்பட்ட டீ கடைக்கு சீல் வைக்க உத்தரவிட்டார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். போடுறாங்கன்னா உங்க பொறுப்பு தானே. இதுல எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னா என்னைக்கு எவ்வளவு நாள்ல வைக்கணும்னு எப்படி தெரியும்? எவ்வளவு நாள் ஈவினிங் தராங்க வேணா அப்படியே அக்கௌண்ட் போட்டுருவாங்க. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கினார். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். கேட்போம். பாஸ்கர் வணக்கம். மாவட்ட ஆட்சியரின் இந்த அதிரடி சோதனைக்கான காரணம் என்ன? தொடர்ந்து என்ன நிகழ்ந்தது அங்கு? உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் மூலம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இந்த திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில் செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்தார். அங்குள்ள டீ கடை ஒன்றை ஆய்வு செய்த அவர் நடைமேடையில் தின்பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்ததை கண்ட அவர் இதில் உற்பத்தி தேதி காலாவதி உள்ளதா என்று ஆய்வு செய்தார். தேதி குறிப்பிடாமல் காலாவதியான தின்பண்டங்கள் உள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து உடனடியாக அவர் உணவு பாதுகாப்பு துறை மற்றும் நாலவரிக்குப்பம் பேரூராட்சி அதிகாரிகளிடம் அழைத்து அந்த கடைக்கு சீல் வைக்க அவர் உத்தரவிட்டிருந்தார். அதே போல அங்கு உள்ள மற்ற கடைகளிலும் அவர் ஆய்வு செய்தார். காலாவதியான இந்த பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி அந்த டீ கடைக்கு நாராவரிக்குப்பம் பேரூராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். காலாவதியான பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை ஆய்வுக்கு உட்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.